சீட்டு கட்டில் 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கரு. இங்க 52 ஜோக்கரு. நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு, பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யார்? ஆமாண்ணே, அவங்களாம் வந்து எப்படின்னா சொந்த பணத்தை போட்டு துட்டுக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து வரலண்ணே. அப்படி வந்திருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிலையும் அவங்க மூஞ்சி அப்படி பிடிபட்டிருக்கும். ஒத்த மனுஷனுக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, உண்மைதான், கரெக்டு தான். பட் மக்களுக்கு தெரியலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சில விதத்தில் கரெக்டு தான். இங்கே ஒரு சில பேருக்கு அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. உங்கள் அமைச்சர்களையும் பாதி பேர் இங்கே தெரியாமல் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஎம்கேல இருக்க அமைச்சர்கள் எல்லா பேரும் லிஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க தலைவர், நீங்கள் இருந்தீங்களா, டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் காலத்தில் இருந்தால் அமைச்சர் லிஸ்ட்லாம் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். மனப்பாடமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாது, தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா? தெரியாது. ரெண்டாவது சொல்கிறீங்க லாட்டரி டிக்கெட் விற்றவன்னு சொன்னால் தான் அமைச்சர் அது தெரியுது. பிளாக் டிக்கெட் விற்றன்னு சொன்னால் தான் அமைச்சர்னு சொல்லிட்டு தெரியுது. இப்படி சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே. ஆமாம், கரெக்டு. நீங்கள் இப்படி கூப்பிட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், மணல் கடத்தின அமைச்சர் யாருன்னு கேட்டால் பேர் சொல்லுவாங்க. கிரானைட்டில் கொள்ளடிச்சு யாருன்னு சொன்னால் பேர் சொல்லுவாங்க. அறநிலைத்துறையில் யாருக்கு கொள்ளடிச்சான்னு சொன்னால் பேர் சொல்லுவாங்க. இவங்க கொள்ளடிக்காங்க ரெண்டாவது பட்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உங்கள் ஆட்சியில் பிடிபட்டுறோண்ணே. 2G ஊழல்னு சொல்ல பாருங்கள், டக்குன்னு வந்து உங்களால் சொல்லிடுவாங்க அவர் ஊழல் பண்ணார் ரெண்டாவது பட்சம். பட் இங்கே மக்கள் மத்தியில் இதானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசும்போது ஆதாரம் இல்லாமல் நானும் பேசலாம். சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரி தான் போனோம். ஆனால் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்தில் ஒரு ரோட் ஷோ, அது போகிற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறவங்கள வந்து பெருமையாக சொல்லிட்டு இருப்பானுங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளை அரெஸ்ட் பண்ணால் அவ்வளோக்குள்ள வெக்கம் மானம் கூனி குறுகி நிற்போம். ஐயோ, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஏறுறோமே, நம்மளை கைது பண்ண வந்துட்டாங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குத்துவோம், அவமானப்படுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவமானமே தெரியாது போல். இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் அவமானப்படலைங்க. இங்கே பார்த்தீங்களா கழக உடன்பிறப்புலாம் வராங்க. ஆமாம், எதுக்கு வந்தாங்க? தலைவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனார்? எதுக்காக நீங்கள் பின்னாடி போனீங்க? கோமாளி கூட்டமாகவும் தற்கொலை கூட்டமும் உட்காந்துருந்துக்கிட்டு போகிற வழியெல்லாம் இதை பிடிங்க அதை பிடிங்க. ஏங்க, அவர் காலையில் கக்கா போயிட்டு வந்து பசியில் இருந்திருப்பாருங்க. அவருக்கு போய் நீங்கள் இதை பிடிங்க அதை பிடிங்க போகிற வழியெல்லாம் கொண்டு கொடுத்தீங்க. சாப்பிட்டாரா சாப்பிட்லையான்னு தெரில பிள்ளை. அன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் மீடியா முன்னாடியும் அது முன்னாடி நீங்கள் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். நாங்கள் நகைச்சுவையாக தான் இருக்கிறோம், நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் உள்ளே எங்கே டப்புன்னு அடிச்சுட்டு இருந்திருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அறிஞ்சது தான். இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய. ஆமாம், கரெக்டு தானே. இந்த அரசுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஃப்ரீயாக உங்களும் அரசு செலவில் ரோடு ஏறணும்ல, ரோடு அது வந்து ரோட் ஷோவில் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு இருக்காருலாம். அண்ணனுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், 40 வருஷம் அரசியலை பார்க்க போகிறீங்க, 40 வருஷமாக முன்னாடி எதிர்கட்சியாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உருட்டுனீங்க பார்த்தீங்களா. அது எதிர்கட்சியை வெட்டும் வெளிச்சமாக இப்போ எப்படி இருக்குது, இந்த டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குலுக்கி போட்டாங்கண்ணே. அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல அரசியலை எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட ஒத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது ஏதோ தியாகி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போன மாதிரி ஒருத்தன் என்னன்னா தீ குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தோன்னா உஜலாவை கலக்கி வச்சுருக்கான் போல். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கடையை பூட்டுன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலை மறியல் ஏதோ தியாகி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களோ, அதனால் அங்கங்கே போராட்டம் பண்ணுறேன்ட்டு எவனையும் வழி விடாமல் பொதுமக்களுக்கு அவ்வளோ இடையூறு பண்ணிட்டு இருந்தீங்க. அது இடையூரில் ஒரு ஆள் பூந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அவருக்கு என்ன அர்ஜென்ட்டாக தெரியல, அவரை பிடிச்சி அடிக்கிறீங்க, கல் எடுத்து உடைக்கிறீங்க, போலீஸ்காரை அடிக்கிறீங்க, வன்முறை தூண்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இருந்துக்கிட்டு ஜாலியாக ட்ரிப்பு போகிறேன்னு சொல்கிறீங்க, ரோட் ஷோ காமிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க அதை காமிக்கல, இந்த பாருங்க இதுதான் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படம் போட்டு காமிச்சிட்டாங்க மக்களுக்கு. காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்போதான் எந்திரிச்சிருக்கிறேன், என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு சொல்லி அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும், வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க.
ஐயா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். உண்மை எது போய் இங்கே என்னன்னா நீங்கள் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்கள் வந்து உள்ள பாத்ரூம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னா நீங்கள் தான் பதில் சொன்னதாக சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோ வந்துச்சு உங்கள் மனைவி தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இதில் எது உண்மை எது பொய் எனக்கு தெரிலண்ணே. கொஞ்சம் கிளாரிட்டியாக, அதாவது இந்த இப்போ இப்படி சொன்ன மாதிரி கதை உருட்டாமல் வேறு ஏதாவது உருட்டுகள் வந்து சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். அப்படி உங்களால் உருட்ட முடியல, உருட்டுறதை வந்து இன்னும் தெளிவாக உருட்டணும் அப்படின்னா உங்கள் ஆள் சைமன்ட்ட போய் கேளுங்க. அண்ணன் எப்படின்னு உருட்டுறீங்க, நீங்கள் இத்தனை 15 வருஷமாக உருட்டியும் உங்கள் பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறானுல, அது எப்படின்னா உருட்டணும். ரொம்ப பேர்லாம் இல்லை, அந்த ஒரு முட்டா தற்குறிகள் கூட்டம் இருக்குது, அந்த தற்குறி கூட்டம் மாதிரி நான் எப்படின்னா உருட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள், அவர் சொல்லிக் கொடுப்பார். இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்ல சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்க வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. சரி, அப்படியே அவங்க கேள்வி கேட்டோன்னு பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே உட்காந்து நல்லா அறுத்து கிழிச்சிட்டிங்களா? நீங்கள் உள்ளே உட்காந்து பேச்சு திறமையில் அப்படி புட்டிங்கி இப்போ கேள்விகளை வந்து அடுக்கடுக்காக நீங்கள் வச்சு தொலைஞ்சிட்டிங்களா? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றே வெளிநடப்பு பண்ணுவீங்க. ஏன் இன்றைக்கி கூட ஒரு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க, இது 2வது வெளிநடப்பு. நீங்கள் பாருங்கள், இந்த ஆட்சி முடிகிறக்குள்ள 100வது வெளிநடப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்குங்க. இதோட இதுக்கு 2வது தடவை போயிட்டாங்களா, இன்னும் செப்டம்பர் எத்தனை வரைக்கும் நடக்கணுமா, எத்தனை தடவை வெளிநடப்பு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ சட்டமன்றத்தை இவங்க பார்க்கணும், எத்தனை நாள் வெளிநடப்பு பண்ணி கடைசி 5 வருஷத்தில் 100 நாள் வெளிநடப்பு பண்ண மாபெரும் சாதனையை வந்து டிஎம்கே அரசு படைக்கும். இந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் படைப்பார். எனக்கு புரியல, மிகப்பெரிய காமெடி பண்ணாங்களாம். ஆமாம், மிகப்பெரிய காமெடி யார் பண்ணாங்கன்னு இந்த தமிழ்நாடு அறிஞ்சது தான். நீங்கள் எதனால் கைது பண்ணி போனீங்க, எதனால் ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மழுப்பிட்டு கிடந்தீங்க பார்த்தீங்களா? அதுலேயே உங்களோட வெட்ட வெளிச்சமான உண்மைகள், பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க? பண்ணன்னு சொல்கிறீங்க. ஆதி காலத்துக்குள்ளதை தூக்கிட்டு வரக்கூடாது. இப்போ 5 வருஷம் ஆண்டதை வச்சு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சில பேர் நீங்களும் அரசியல் பேசலாமா, ஏன்டா நீங்களே பேசும்போது நாங்கள் பேசலாம், நடத்தப்போ இருக்குது.